உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ தான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு. மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க, சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இது இந்த வருடம் மட்டும்தான் நடக்குமா, இல்லை வருடம் இந்த விஷயம் நடக்குமா? ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இதுல புதுமை என்று எதுவும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு கடகத்திற்கு வந்தது 12 வருடத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி அவர் சனியை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். மற்றபடி இந்த கிரகங்கள் இது எல்லாம் கலந்து வரும்போது புதாதித்ய யோகம் மிதுனத்தில் நடக்குது, குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்தில் நடக்குது, அங்கிருக்கும் குரு மீனத்தில் இருக்கும் சனியை பார்ப்பது எல்லாம் சேர்ந்து பெரிய மாற்றங்களையும் நிறைய நன்மைகளையும் அள்ளித்தர போகிறாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஓகே ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக பிருந்தா வழங்க நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீனம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையினால மீனராசிக்காரர்களுக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி வெறும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கை நடக்கும். அது எப்படி? 10 குரு பகவான் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ங்கிறது சும்மா கிடையாது, யோகஸ்தானம். சந்திரன் மட்டும்தான் பிருந்தா ஒரு மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்னு வேதசாஸ்திரம். ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எந்த பதவியில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. அதெல்லாம் ஏற்படும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் முழுவதும் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். 2 செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். தனாதிபதி செவ்வாய் என்றைக்குமே ரொம்ப துடியான சாமின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கருப்பு சாமி சொல்லுவாங்க, துடியான சாமி. துடியான சாமி என்னன்னா, சொன்னால் செய்வார், டிலே பண்ண மாட்டார். அந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான் ஆட்சிங்க ரொம்ப துடியான சாமி. இந்த செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ பணம், பழைய பணம், வரவேண்டிய பணம், பெண்டிங் பணம், அந்த பணம் இந்த பணம் எல்லாம் வரும். 3 சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒன்று தான் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் ப்ளஸ் புதன் குரு சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை தரும்னா, இந்த 8 3 மறைந்து 5 விபரீத ராஜயோகம் பெற்றவருக்கு நல்லா இருந்தது. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே ஜூலை ஆகஸ்ட்லாம் இவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மாதம் குழந்தையால் பிரச்சனை, குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை, குழந்தைகளை பார்த்துக்கிறதுல பிரச்சனை போன்றவை ஏற்படும். சில பேருக்கு குழந்தைகளால் சுப செலவு ஏற்படும். இப்போது மீனராசிக்காரர்களுடைய அட் ப்ரெசன்ட் லைஃப் என்னென்னா, 8 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணுற செலவு, பிள்ளைகள் மேற்படிப்பு, அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகள் போன்றவையெல்லாம். ஸோ இந்த பீரியட் என்ன அப்படின்னா, வயசுக்கு வந்த பெண்ணாக இருந்தீங்கன்னா, இல்லை பெரிய வயசுக்கு தோளுக்கு மேலே இருக்கிற பெண்களாக இருக்காங்க, எனக்கு குழந்தை இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சுபச்செலவு ஏற்படக்கூடிய நேரம், அல்லது அவங்கள நான் பாரிஸ் அனுப்பி படிக்க வைக்க போகிறேன், அந்த மாதிரியான குழந்தைகளுக்காக பாடு எடுக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதில் 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டிலே யார்? மீனராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி புதன் வீட்டிலே ஆட்சி பெற்ற புதனும் சூரியனும் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு சுகங்கிறதே கிடைக்காது இந்த மாதம். இந்த 40 நாளில் எதுக்கு ஓடுறோம், கடவுளே ஏற்ற மாதிரி யாரும் வரக்கூடாது, கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் வடிவேலு மாதிரி சுற்றி இந்த ஊரில் எங்கேயும் எண்டே இருக்க மாட்டேங்குது. அப்படியே ஓடிட்டே இருப்பேன். காலைல எந்திரிக்கிற மாதிரியே இருக்குது, பேசுகிற மாதிரியே இருக்குது, படுக்கிற மாதிரியே இருக்குது, பொழுது விடுத்துருது, எந்திரிக்கிற மாதிரியே இருக்குது. நாட்கள் கடந்து கொண்டே செல்லுகிறது. காரணம் என்னென்னா, மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு என்னென்னா, யூ ஆர் டூ பிஸி இன் இந்த மாதிரியான 4ஆம் இடத்து புதனில் ரொம்ப டூ பிஸியாக இருக்கீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4ஆம் இடத்து இந்த புதனுடைய ஆட்சி பெற்றது எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் போன்றவைகள் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல சார், அவர் பாட்டுக்கு வராரு, படுத்து தூங்குறாரு, எந்திரிச்சு போயிடுறாரு, வீட்டில் கொஞ்ச நேரம் கூட பேசுகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துடும். அதே மாதிரி சூரியன் 6 பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத சத்துருக்களை சம்பாதிப்பீங்க. தேவையில்லாத சத்துருக்கள், எதிரிகள் யாராவது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இது என்னோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒன்று நான் சொல்லிக்கொள்கிறேன். என்ன தெரியுமா? எனக்கு யார் வேணால் என்னை எதிரி நினச்சிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் மட்டும்தான் எனக்கு எதிரி. அதை நீங்கள் உறுதியாக இருங்க. இப்போ 6 சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது சும்மாவே யாராவது மிரட்டுறது, சும்மாவே நாங்கள்லாம் சீனியர் தெரியுமா, நீங்கள் ஜூனியர் தெரியுமா, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். அதை பற்றி நீங்கள் மதிக்க கூட கூடாது. இந்த மாதம் ஃபுல்லாக நார்மல் மாதம் நல்ல யோகமான ஒர்க் பண்ணுறதுக்கு கிரெடிட்ஸ் வரக்கூடிய
அற்புதமான மாதமாக இருக்கும். புதுசாக வேலை கிடைக்க நிறைய பேர் குழந்தை பிறக்க போகுது, காதல் மலரப்போகிறது, நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஆனால் உடம்பு ஒரு டயர்ட்லேயே இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனைவியை பிரிதல், குழந்தையை பிரிதல் போன்றவை சைக்கலாஜிக்கலி ரொம்ப டவுனாக இருப்பீங்க. நிறைய மோட்டிவேஷன் சாங்ஸ் கேளுங்க, மனதை இளமையாக வைத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பா சுவாமிஜி, இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. ஒரு டிராபேக்கும் இருக்கும். ஆனா என்ன, முக்கியமா இவர்களுக்கு ராசியில சனி பகவான் இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவுல அவர்களுக்கு தாக்கத்தை கொடுக்குது. இந்த அதிர்ஷ்ட கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையினால அதுல இருந்து விடுப்பு கிடைக்கும். அதுதான் மெயின் விடுதலையே. காரணம் என்னன்னா, 5ஆம் இடத்துல வந்த குரு பகவான் 5லிருந்து 9ஆம் பார்வையாக இருந்தா ராசியை தான் பார்க்குறாரு. இது மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை தான் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த ஜென்ம சனியாக இவருக்கு ரொம்ப பாடாப்படுத்தின இந்த ஒரு விஷயம் குரு பகவான் பார்வையால் ஜென்ம சனி சரியாயிடுது. ஜென்ம சனி சரியாகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட தடைகள், எதை தொட்டாலும் டயர்டாகவே இருக்குது, எந்திரிச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எவன் பண்ணிக்கிட்டு விட, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இது போன்ற விஷயங்கள், ஈவன் கடனை கூட திருப்பி தரதுல டயர்டாகவே இருப்பாங்க. ஒரு மத்திய அரசுக்கு ஒரு ஃபார்ம் எழுதி தரணும், மேலே எல்லாமே பொறுமையாக பார்த்துக்கலானே இவங்க போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். பட் ஆனால் இது இனிமே சரியாகும் குரு பார்வையால். இருந்தாலும் இவர்கள் அடிக்கடி கடலுக்கு சென்று பீச்சை போய் பார்க்கணும், கடலை பார்க்கணும். அதே மாதிரி இரவானால் நிலா வழிபாடு செய்யணும். அதே மாதிரி சோமமங்கலம் சொல்லணும், திங்களூர் சொல்லணும், நிறைய சந்திர வழிபாடு. மனசை இவங்களே சரி பண்ணிக்கலன்னா இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். சைக்கலாஜிக்கலி ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. இவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 90 மார்க். நல்லா இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே வாழ்க்கையிலே நமக்கு நிறைய நன்மைகளை தருவது தான் எல்லாரும் பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னென்னா, செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த 40 நாட்களில் ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய அரசு அனுகூலங்களை வாங்கி தருகிறார். காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசி வேற. இந்த பக்கம் என்னடான்னா, சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருந்து கொண்டு தான் சனிங்கிறதையே மறந்துட்டு, நிறைய பேர் சிங்கத்தை வீட்டில் வளர்த்துவாங்கல்ல, மலைப்பாம்பெல்லாம் வீட்டில் வளர்த்துவாங்க வெளிநாடுகளில். அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி இந்த சனி தான் சனினே மறந்துட்டு குரு வீட்டில் உட்காந்துட்டு சுபகிரகமாக நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல யோகம். இந்த பக்கம் என்னடான்னா, சூரியனும் புதனுமாக மிதுனத்தில், செவ்வாய் ஆட்சி சொன்னா, இப்போ புதன் ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்த சூரியன், இதை புதாதித்ய யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த பக்கம் என்னடான்னா, அடுத்தது கடகத்தில் குரு உச்சம், 2 ஆட்சி ஒரு உச்சம். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, கூட சுக்கிரனை சேர்த்து வச்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்திலே 2 7 கூடியவர் அவர். அப்போது பொதுவாகவே சுக்கிர திசைன்னா நம்ம என்ன சொல்லலாம் இருந்தால், பொதுவாகவே சுக்கிர திசைன்னா என்ன சொல்லுவாங்க, பணம் கொட்ட போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுதும்பாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரனுடைய பீரியடில் சுக்கிரன் இவரோட சேர்ந்து குருவோடு சேர்ந்து இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்களுக்கெல்லாம், நான் ஒரு எஸ்ஐபி தான் சார் போடுறேன், பெருசாக ஒன்றும் பண்ணல, அது என்னமோ தெரியல, திடீர்னு பெருசாகிடுச்சு, வளர்ந்துருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய மாற்றம் ஏற்படுவது, லம்சம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, நான் ரொம்ப 6 மாத பிளானில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன், என் நேரம் அது 2 மாதத்துலேயே ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயம், டபுள் டமாக்கா அதெல்லாம் ஏற்படும். சுக்கிரன் குரு காம்பினேஷன். கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் டும் கல்யாணம் அப்படிங்கிற கல்யாண விஷயங்கள்லாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சேம் ஒரே இடத்த மகரத்தை காலபுருஷ தத்துவத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. எப்பயுமே இப்படி இருந்தால் சுக்கிரன்னா புகழ், குருன்னா பணம். அப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுங்கிற எண்ணம் வரும். எத்தனை நாள் தான் சார் இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்க போகிறேன், முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தனியாகவே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க, என் கம்பெனி, இது என் லோகோ, இது என்னுடைய ஒரு விஷயம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெத்து தான். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யூ ஆர் இன் எ வெரி குட் டைம். என்ன இந்த எல்லா ராசிக்காரர்களுக்குமே, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இத்தனை கிரக சேர்க்கையெல்லாம் சேர்ந்து மங்களங்களை தரப்போக்குறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவாட்ரண்ட்டில் சனி, இந்த குவாட்ரண்ட்டில் சூரியன் புதன், இவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எதாக இருந்தாலும் பிராண்ட் பண்ண போகிறாங்க. ஆக சூப்பராக இருக்க போகிறீங்க, கலக்குங்க. அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது சுவாமிஜி? என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களை
உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்ன பாருங்கள். சில பேர் ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். எளிதில் கிடைக்கும் ஒரே ஆள் நான் தான். அதனால் கேளுப்பேட்டுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. விரைவில் சந்திக்கலாம்.